இந்த செஷனில் ஓவர்லாக் இயந்திரத்தின் பாகங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் ஓவர்லாக் இயந்திரத்தை அறிந்து கொள்ளலாம், ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் வகைகளை பட்டியலிடலாம் மற்றும் ஓவர்லாக் இயந்திரத்தின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணலாம். ஓவர்லாக் மிஷின் என்பது துணியின் ஓரங்களை தைக்கவும் சில சமயங்களில் சீமிங்கிற்காகவும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு நோக்கம் கொண்ட இயந்திரம். இது 500ஆம் வகுப்பின் கீழ் வருகிறது. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நூல்களின் குரூப்புடன் ஸ்டிச்சுகளில் உருவாக்குகின்றன மற்றும் குறைந்தபட்சம் ஒரு குரூப் நூல்களிலிருந்து வட்டமடித்து பொருளில் ஓரத்தில் சுற்றி செல்கின்றன. ஓவர்லாக் தையல் இயந்திரங்கள் பொதுவாக 1000 முதல் 9001 RPM வரை அதிக வேகத்தில் இயங்குகின்றன. மேலும் பல வகையான துணிகள் மற்றும் தயாரிப்புகளில் எட்ஜிங், ஹெம்மிங் மற்றும் சீமிங் ஆகியவற்றிற்கு பெரும்பாலும் தொழில்துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் பொதுவாக டெக்கரேஷன், அதிக வலிமை கொடுப்பதற்கும் அல்லது கட்டுமானத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஓவர்லாக் இயந்திரங்கள் பொதுவாக 1, 2, 3, 4 அல்லது 5 நூல் வடிவங்களில் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு உருவாக்கத்திற்கும் தனித்துவமான பயன்கள் மற்றும் நன்மைகள் உள்ளன. சிங்கிள் நூல் ஓவர்லாக் இது துணிகளின் ஓரங்களில் சரியான ஃபினிஷிங்காக எண்ட் டு எண்ட் சீமிங் அல்லது பட் சீமிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. 2 த்ரெட் ஓவர்லாக் ஸ்டிச் வகை 503 இயந்திரத்தில் ஒரு ஊசி மற்றும் ஒரு லூப்பர் உள்ளது. எட்ஜிங் மற்றும் சீமிங் குறிப்பாக நைட்ஸ் அண்ட் ஊவன் ஓரங்களை முடித்தல், ஃபிளாட் லாக் சீம் தையல், உள்ளாடை மற்றும் ஹெம்மிங்கிற்கு எலாஸ்டிக் மற்றும் லேஸ்களை தைக்க பயன்படுத்தப்படுகிறது. உருட்டப்பட்ட ஓரங்களை தைக்க தையல்களை சரி செய்யலாம். 3 த்ரெட் ஓவர்லாக் தையல் வகை 504 இயந்திரத்தில் ஒரு ஊசி மற்றும் 2 லூப்பர்கள் உள்ளன. சீமிங் நைட் அல்லது ஊவன் துணிகளில் ஓரங்கள் அல்லது டெக்கரேட்டிவ் ஓரங்களால் முடிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது சிறந்த ஸ்ட்ரெச் மற்றும் ரெக்கவரி கொண்ட மிகவும் பொதுவான மிகைப்படுத்தல் ஆகும். இங்கே தையல்கள் இருபுறமும் ஒரே மாதிரியாக இருக்கும். 4 த்ரெட் ஓவர்லாக் இயந்திரத்தில் 2 ஊசிகள் மற்றும் 2 லூப்பர்கள் உள்ளன. இது ஒரு செயின் ஸ்டிச் அல்லது சேஃப்டி ஸ்டிச் ஆக தைக்கும். டெக்கரேட்டிவ் ஓரங்கள் மற்றும் முடித்தல், அதிக அழுத்த பகுதிகளை சீமிங் செய்தல், நெகிழ்வுத்தன்மையை தக்க வைத்து கூடுதல் வலிமையை உருவாக்கும் பாதுகாப்பு தையல்கள் இருக்கும். நைட்ஸ் அண்ட் ஊவன் இரண்டிற்கும் ஏற்றது. இயந்திரத்தை 2 நூல் அல்லது 3 நூல் ஓவர்லாக்காக மாற்றலாம். 5 த்ரெட் ஓவர்லாக் இயந்திரத்தில் 2 ஊசிகள் மற்றும் 3 லூப்பர்கள் உள்ளன. இது 3 நூல் ஓவர்லாக் உடன் இணைந்த 2 நூல் செயின் ஸ்டிச்சிங் ஆகும். இடது ஊசி மற்றும் லோயர் லூப்பர் 2 நூல் செயின் ஸ்டிச்சிங்கை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு யூனிட் நீளமுள்ள தையலுக்கும் 20 மடங்கு நூல் நீளம் தேவைப்படுகிறது. ஓவர்லாக் இயந்திரம் மூலம் சீம் அலவன்ஸின் ஒழுங்கற்ற ஓரங்களை மிக விரைவாக முடிப்பதற்கான வழிமுறையாகும். ஓவர்லாக் இயந்திரத்தை 2 துண்டு துணிகளை ஒன்றாக தைக்கவும் பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக பின்னப்பட்ட ஆடைகள். இது ஓரங்களை வெட்டி ஒரு செயல்பாட்டில் பத்திரப்படுத்துகிறது. ஓவர்லாக் இயந்திரங்கள் வெவ்வேறு மாதிரிகளில் வருகின்றன, ஆனால் அனைத்தும் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை. இங்கே காட்டப்பட்டுள்ள இயந்திரம் 2 நைஃப்களுடன் வேலை செய்யும் 3 நூல் ஓவர்லாக் இயந்திரம், நகரும் அப்பர் நைஃப் மற்றும் நிலையான லோயர் நைஃப். ஒரு தேய்ந்து போன துணியின் ஓரங்களை வெட்டி நேர்த்தியாக ஃபினிஷ் பண்ண பயன்படுத்தப்படுகிறது. நீடில் பார், ஆயில் விண்டோ கிளாஸ், ஹேண்ட் வீல் கடிகார திசையில் சுழலும், சைடு பிளேட், டென்ஷன் டிஸ்க், கிளாத் பிளேட், ஃபீட் ரேஷியோ, பிரஷர் ஃபுட், ஃபீட் டாக், த்ரெட் கட்டர், ஊசி மற்றும் லோவர் மற்றும் அப்பர் நைஃபில் உள்ள ஆயில் அளவை குறிக்கிறது. லோயர் மற்றும் அப்பர் சுத்தி எதிரெதிர் திசையில் பொருத்தப்பட்டிருக்கும். கூர்மையான விளிம்புகள் ஒன்றுக்கொன்று சந்திக்கின்றன. இதனால் ஒவ்வொரு அசைவிலும் துணி வெட்டப்படும்.
நைஃபின் கூர்மையான விளிம்புகள் 0.5 to 1 மில்லிமீட்டர் ஆழத்தில் ஒன்றுடன் ஒன்று சேரும். ஓவர்லாக் இயந்திரத்தில் 2 ஃபீட் டாக்ஸ் உள்ளன. மெயின் ஃபீட் டாக் மற்றும் டிஃபரன்ஷியல் ஃபீட் டாக். இந்த இரண்டின் நிலைகளும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க வேண்டும் மற்றும் உயரத்தை அந்தந்த போல்ட் மூலம் சுயாதீனமாக சரி செய்ய முடியும். ஃபீட் டாக்கின் உயரம் பொருளின் தடிமன் படி சரி செய்யப்பட வேண்டும். மெல்லிய பொருட்களுக்கு 1 மில்லிமீட்டர், நடுத்தர தடிமனான பொருட்களுக்கு 1.3 மில்லிமீட்டர் மற்றும் தடிமனான பொருட்களுக்கு 1.5 மில்லிமீட்டர் நீடில் பிளேட் மேலே உயர்த்தப்பட்டுள்ளது. ஃபீட் ரேஷியோ நட் ரெகுலேட்டர் ஷியரிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டிச்சஸை பெற ஃபீட் டாக்கின் பற்களை அதிகரிக்கிறது மற்றும் குறைக்கிறது. இப்போது ஓவர்லாக் இயந்திரம் கத்திரிக்கோல், ஸ்க்ரூ டிரைவர், ட்ரிம்மர், நூல் மற்றும் துணி ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு பணியை செய்வோம். ஓவர்லாக் இயந்திரத்தின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காண்பதே பணி. ஆயில் விண்டோ கிளாஸ். இது ஆயில் டேங்கில் எண்ணெய் அளவை குறிக்க பயன்படுகிறது. பேலன்ஸ் வீல். பேலன்ஸ் வீலில் தையலின் நீளம் பற்றிய விவரக்குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சைடு பிளேட். லூப்பரை த்ரெட் செய்த பிறகு மற்றும் ஸ்டிச்சிங் செய்யும் போது தட்டு முழுவதும் மூடப்பட்டுவதை உறுதி செய்யவும். டென்ஷன் டிஸ்க். 5 த்ரெட் ஓவர்லாக், 2 நீடில் த்ரெட் டென்ஷன் டிஸ்க் மற்றும் 2 லூப்பர் டென்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரஷர் ஃபுட் பிரஷர் நாப். துணியின் அடிப்படையில் பிரஷர் ஃபுட் நாபை பயன்படுத்தி டென்ஷன் சரி செய்யப்படும். பிரஷர் ஃபுட் துணியை பிடிக்கவும் ஃப்ளை ஷிஃப்டை தவிர்க்கவும் அதற்கான ஈடு செய்யும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஃபீட் டாக் வித்தியாசமான ஃபீட் டாக் வைக்கப்படுகிறது. நைஃப் ஊசிக்கு அருகில் ஒழுங்கற்ற விளிம்புகளை வெட்டுவதற்கு பிளேட் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டிச்சிங்கின் செயல்முறையை தொடங்கவும். ஓவர்லாக் மெஷினின் பாகங்கள் குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஓவர்லாக் இயந்திரத்தை அறிந்து கொள்ளவும், ஓவர்லாக் ஸ்டிச்சிங் வகைகளை பட்டியலிடவும் மற்றும் ஓவர்லாக் இயந்திரத்தின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணவும் முடியும்.